வணக்கம். திரையரங்கம். பரமசிவன், ஃபாத்திமா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விமல். இந்த படத்தினுடைய இயக்குனர் இசக்கி கார்வண்ணன். இந்த திரைப்படம் ஒரு கிரைம் பாணியில் அமைக்கப்பட்ட திரைப்படம். என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கிராமத்தில் அடுத்தடுத்து பல கொலைகள் நடக்கின்றன. அந்த கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன, யார் கொலை செய்கிறார்கள், அதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மையக்கரு. என்ன நடக்குது அப்படின்னா, சுப்பிரமணியபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் பல மதத்தை சேர்ந்த மனிதர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே உறவினர்களைப் போல அன்பு பாசத்தை செலுத்தி ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமம் சுப்பிரமணியபுரம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சில சலுகைகள் செய்வதாக, சில காரியங்களை செய்து தருவதாக, சில வசதிகளை உண்டாக்கி கொடுப்பதாக வாக்குறுதிகளை கொடுத்து மதம் மாற்றம் என்ற போர்வையில் இதுவரை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த இந்து மதத்தை சேர்ந்த பல ஆண்கள் பெண்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றக்கூடிய அந்த காரியம் இருக்குல்ல, அதை அங்கு பெரிய அளவில் செய்து கொண்டிருப்பவர் கிறிஸ்தவ பாதிரியாராக வரக்கூடிய எம்எஸ் பாஸ்கர். இந்த மத மாற்றம் நடந்த பிறகு அவங்க எல்லாமே பக்கத்து ஊருக்கு போயிடறாங்க. யாக்கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரினுடைய பேர். இது சுப்பிரமணியபுரம். இது இந்துக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர். பக்கத்து ஊரில் இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியவர்கள் எல்லாமே யாக்கோபுரம் அப்படின்ற ஊருக்கு அங்கே போயிடுறாங்க. போன பிறகு இந்த ரெண்டு ஊருக்கு மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகி கிட்டத்தட்ட அவங்க இந்த ரெண்டு ஊரை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி எப்படி அன்பு பாசத்தோடு பழகினாங்களோ அப்படிப்பட்ட நிலை மாறி மதம் அந்த இரண்டு ஊரை சேர்ந்த மக்களையும் ரெண்டாக பிரித்து விட்டுருது. அதாவது பிரித்து விட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்போ திருமணம் அப்படி இப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரே ஊரில் இருந்தவங்க தான். இந்த மதம் மாறி போன பிறகு இரு மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கிடையே திருமணம் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் உண்டாகி அந்த ஊரில் பல கலவரங்கள், கலாட்டாக்கள், பல சண்டைகள் இதெல்லாம் உண்டாகி அந்த ஊரே ரெண்டு ஊரில் சேர்ந்தவங்களும் கிட்டத்தட்ட அமைதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊருக்குள்ளே போக முடியாது, அந்த ஊருக்குள்ளே சேர்ந்தவங்களும் இந்த ஊருக்குள்ளே வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில் போர்டு வச்சுருக்கோம், அந்நியர்கள் இந்த ஊருக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சுப்பிரமணியபுரம் ஊரில் எல்லையில் ஒரு போர்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க இப்போ போர்டு வச்சுட்டதுனால அங்கே சாத்தான்களுக்கு இங்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுரம் அந்த ஊரில் ஒரு போர்டு இருக்கும். இப்படி ரெண்டு ஊருக்குள்ளே இப்படி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்னாகும் யோசித்து பாருங்கள். அப்போ இதற்கு பின்னால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இந்த மரணங்கள் நடக்கிறது. அப்போ இந்த மரணங்கள் ஏன் நடக்கின்றன, இதை யார் செய்கிறார்கள் அப்படின்னு வரும்போது ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரி போகுது. அதில் தான் விமல் காட்டப்படுகிறார். விமல், சாயாதேவி. விமலுடைய பேர் பரமசிவன். சாயாதேவி உண்மையான பேர் தமிழ்ச்செல்வி. அவங்க குடும்பம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின பிறகு ஃபாத்திமா அப்படின்ற பேர் மாற்றப்பட்டு அந்த பொண்ணு யாக்கோபுரம் அந்த ஊருக்கு போயிடுது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் காதலர்கள். அப்படி இருந்தவங்க பின்னாடி ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த மதத்தை காரணம் காட்டி எதிர்ப்பு அப்படி இப்படின்ற பிரச்சனையெல்லாம் இவங்க ரெண்டு பேரையுமே இந்த உலகத்தை விட்டு போகச் செய்கிறார்கள். மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ஒரு தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ரெண்டு பேரையும் முங்க வச்சு அப்படியே ரெண்டு பேரையும் சாவடிச்சு அப்படின்ற ஒரு காரியத்தை இவர்களுடைய நண்பர்களே, இந்த ஊரில் இருந்தவர்களே இப்படிப்பட்ட காரியத்தை சில இளைஞர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அந்த பொண்ணுக்கும் உறவினர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேரும் இறந்தாச்சு. இறந்த பிறகு தங்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களை அவர்கள் எப்படி பழிவாங்குகிறார்கள் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது சோல்ஸ், ஆவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இறந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் இறந்தது தான். இறந்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஆன்மாவாக எப்படி தங்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களை அடுத்தடுத்து தீர்த்து கட்டுகிறார்கள். இதுதான் படம். இப்படி வரும்போது படத்தினுடைய கிளைமேக்ஸில் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருது. எப்படி இதுக்கு முன்னாடி நடந்தது, என்ன காரணத்திற்காக அந்த கொலைகள் நடந்திருக்கு, பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கிறது அப்படின்போது இனிமேலும் இப்படியே இருந்தால் இன்னும் பல மரணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால் அந்த ஊரில் சித்தராக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை வர வச்சு இந்த ஆன்மாக்கள் இருவரும், அந்த விமல், அந்த தமிழ்ச்செல்வி என்ற ஃபாத்திமா,
அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சாயாதேவி, இவங்க 2 பேரும் 2 ஆன்மாக்களும் இருந்த வீட்டுக்குள் இவங்க வழக்கமாக அந்த சடங்குகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செஞ்சு அவங்கள கிட்டத்தட்ட அந்த ஆன்மாக்களை அங்கிருந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை அந்த சித்தர் செய்கிறார். அதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் கடவுள்களாக வழிபட்டு, அந்த 2 ஊர்களைச் சேர்ந்த மக்கள் கடவுள்களாக வழிபட்டு, கோயில் அவங்க 2 பேருக்கு உருவாக்கப்பட்டு, 2 பேரும் கோயிலில் சிலைகள் உண்டாக்கப்பட்டு அவங்கள தெய்வமாக ஆக்கி மக்கள் வழிபடுகிறார்கள். இதுதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. ஒரு காலத்தில் ஒற்றுமையாக இருந்த நாம் இப்படி மதத்தால் பிரிந்து இப்படி இருக்கலாமா? இப்படி இருந்ததால் எப்படிப்பட்ட அவல சம்பவங்கள் இந்த 2 ஊர்களிலும் நடைபெற்றிருக்கின்றன. இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் மனிதர்களாக மதம் என்று பார்க்காமல் ஒருவர் மீது அன்பு செலுத்தி, பாசத்தை செலுத்தி, சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஊர்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் அனைவரும் தீர்மானித்து கடவுள்களாக இருக்கக்கூடிய பரமசிவனையும் தமிழ்ச்செல்வி என்ற ஃபாத்திமாவையும் மக்கள் தெய்வங்களாக மனதில் நினைக்கிறார்கள். பரமசிவன் கதாபாத்திரத்தில் விமல் வழக்கம் போல் தான் நடிக்கக்கூடிய படங்களில் எந்த அளவுக்கு இயல்பாக நடிப்பாரோ அந்த அளவுக்கு அருமையாக, இயல்பாக, பாராட்டக்கூடிய அளவுக்கு நடித்திருக்கிறார். அவருடைய காதலியாக வரக்கூடிய தமிழ்ச்செல்வி என்ற கதாபாத்திரத்திலும், பெயர் மாறிய பிறகு ஃபாத்திமா என்ற கதாபாத்திரத்திலும் வரக்கூடிய சாயாதேவி அழகான தோற்றத்தை கொண்ட பெண். நடிப்பிலும் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்தவ பாதிரியாராக வரக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவ பாதிரியாராகவே வாழ்ந்திருக்கிறார். திருநெல்வேலி லாங்குவேஜ், நெல்லை தமிழ் என்று சொல்கிறோம்ல, அந்த சாயலில் அருமையாக வசனம் பேசி அற்புதமாக நடித்திருக்கிறார் எம்எஸ் பாஸ்கர். காவல்துறையில் பணியாற்றும் நபராக காதல் சுகுமார் நடித்திருக்கிறார். இயல்பாக நடித்திருக்கிறார். அருமையான கதாபாத்திரத்தில் ஸ்ரீரஞ்சனி தன்னுடைய ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயக்குனர் மனோஜ்குமார் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடித்து தன்னுடைய திறமை என்ன என்பதை முழுமையாக காட்டியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான இசக்கி கார்வண்ணன் படம் முழுக்க வரக்கூடிய இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் இயல்பாக நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருப்பவர் சுகுமார். அவருடைய சினிமாட்டோகிராஃபி திறமையை நம்மால் படம் முழுக்க உணர முடிகிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் தீபன் சக்கரவர்த்தி. பாடல்களை அமைத்த விதத்திலும் சரி, பின்னணி இசை அமைத்ததிலும் சரி, தான் ஒரு அருமையான இசையமைப்பாளர் என்று நாம் உணரக்கூடிய அளவிற்கு தீபன் சக்கரவர்த்தி தன்னுடைய இசை திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். பரமசிவன் ஃபாத்திமா என்ற இந்த திரைப்படம் ரிஸ்கான அவுட்லைன், கயிறு மீது நடப்பதை போன்ற கதை கருவை கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு கதைக்கருவை கொண்ட திரைப்படம். எனினும் இந்த படத்தினுடைய இயக்குனரான இசக்கி கார்வண்ணன் துணிச்சலாக இப்படி ஒரு விஷயத்தை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் என்பதை நினைக்கும்போது அவர் மீது நமக்கு இனம் புரியாத ஆச்சரியம் உண்டாகிறது.